ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் ஸ்க்ரீனோட ஆப்ஷன்ஸ், டூல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு blank ஒர்க் புக்கோட ஓவர்வியூ, அதோட சுற்றி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, புக் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டைட்டில் பார். சரிங்களா? டைட்டில் பாரில் தான் நம்ம என்ன நேமில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், என்ன நேமில் நம்ம ஒர்க் புக் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது இந்த டைட்டில் பார் தான். இது நம்ம சேவ் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது என்ன அப்படின்னா, இதுதான் ரிப்பன்ஸ் இல்லைன்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டூல்ஸ்க்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, கிளிப்போர்ட், ஃபாண்ட், அலைன்மெண்ட், இது எல்லாமே ஒவ்வொரு குரூப்ஸுமே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ கிளிப்போர்டில் ஒரு 4 பேஸ்ட், கட், காப்பி, ஃபார்மேட் பெயிண்டர்னு ஒரு 4 கமெண்ட்ஸ் இருக்குது. அதோட இந்த சைடில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் நமக்கு வரும். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ், இது ரிலேட்டடான அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரிப்பன்ஸ், இந்த டூல்ஸை வந்து நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு இந்த ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் வேண்டாம், அதாவது இதை நான் ஹைட் பண்ண போகிறேன், இந்த டூலை நான் ஹைட் பண்ணணும். அதுக்கு பதிலாக டெவலப்பர் அப்படிங்கிற வியூ இருக்குது. டெவலப்பர் அப்படிங்கிற இன்னொரு டூலை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஃபைல் போய்க்கலாம். ஃபைலில் ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் ரிப்பன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் டேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை பாருங்கள். மெயின் டேப்ஸும் இருக்கும், டூல் டேப்ஸும் இருக்கும், ஆல் டேப்ஸும் இருக்கும். மெயின் டேப்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற டேப்ஸாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூங்கிற ஆப்ஷனை டிசபிள் பண்ணிவிட்டு இந்த டெவலப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். பண்ண உடனே ஓகே கொடுத்தா போதும், எனக்கு ரிவ்யூங்கிற ஆப்ஷன் போயிடுச்சு. பட் டெவலப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்லையா. பட் எனக்கு ரிவ்யூ வேணும், ரிவ்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதிகமாக, அதனால் நான் இப்போதைக்கு ரிவ்யூவை நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எனேபிள் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிவ்யூங்கிற ஆப்ஷனும் ஷோ ஆகுது, நம்ம இப்போ புதுசாக வச்ச டெவலப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனும் நமக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அதே மாதிரி வேறு என்ன ஆப்ஷன்னா, இதில் வந்து சில டூல்ஸ், சில கமெண்ட்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி கமெண்ட்ஸை தனியாக ஒரு டூல் க்ரியேட் பண்ணி அந்த டூலில் நம்மளுடைய கமெண்ட்ஸை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஃபைல் போய்க்கலாம், சேம் ஆப்ஷன்ஸ், சேம் கஸ்டமைஸ் ரிப்பன், நியூ டேப். அது நியூ டேப் க்ரியேட் பண்ண உடனே நியூ குரூப் க்ரியேட் ஆயிரும் இல்லையா. பட் நம்ம ஒரு குரூப் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேப்க்கு கீழே 2 குரூப் நம்ம வச்சுருக்கோம். இந்த டேப்பை நான் வந்து மை டூல் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ரீநேம் மை டூல். ஓகே, நியூ குரூப், அந்த குரூப்புக்கு நான் வந்து ப்ரைமரி நேம் வச்சுக்கிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் ப்ரைமரி. இந்த செகண்ட் குரூப் வந்து செகண்டரின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரைமரிக்கு கீழே சில கமெண்ட்ஸை நம்ம போட போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபாண்ட் கலர் ஆட், ஃபார்மேட் செல்ஸ் ஆட், இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் ஆட், இதெல்லாம் நம்ம ப்ரைமரிலையும். செகண்டரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நியூ ஃபைல் ஆட், பேஜ் செட்டப் ஆட், pivot table ஆட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தோம்னா மை டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு ஷோ ஆகும். ப்ரைமரி, செகண்டரிங்கிற 2 குரூப் இருக்குது. அந்த 2 குரூப்புக்கு நம்ம செட் பண்ணி வச்சுருக்க கமெண்ட்ஸ்லாம் நமக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மை டூல் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ண கஸ்டம் டூல் அப்படிதானே. ஸோ இதை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும், டெலீட் பண்ணிக்கலாம். பட் அதர் மெயின் டேப்ஸை வி கான்ட் டெலீட். ஓகேவா? நம்ம அதை ஜஸ்ட்டு ஹைட் பண்ணிக்கலாம், பட் டெலீட் பண்ண முடியாது. ஃபைல் போய்க்கலாம். எனக்கு இப்போ இந்த டூல் வேண்டாம், ஸோ நான் கஸ்டமைஸ் ரிப்பன் போய் இந்த மை டூலுங்கிற ஆப்ஷனை நான் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு மை டூலுங்கிற ஆப்ஷன் போயிடுச்சு. பட் வேறு எந்த டூல்ஸுமே நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷன் வராது. சரிங்களா? பட் ஹைட் பண்ணிக்கலாம், திரும்ப அன்ஹைட் பண்ணிக்கலாம், ஹைடாகவும் திரும்ப ஷோ ஆகவும் செய்யும். சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம பார்த்தோம். இதில் என்னென்னா, இந்த ரிப்பன்ஸ் வந்து நம்மளுடைய மெயின் பேஜில்
இருக்கணுமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, இந்த நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ரிப்பன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோ ஹைட் ரிப்பன் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நமக்கு ரிப்பன் கம்ப்ளீட்டாக ஹைட் ஆயிடுச்சு. கர்சரை மேலே வைக்கும்போது க்ரீன் கலரில் ஒரு பார் மாதிரி தெரியும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லைன்னா அல்ட்டு கிளிக் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகும். நம்ம என்ன வேணுமோ அந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, டேப்ஸ் மட்டும் ஷோ ஆகும். எந்த கமெண்ட்ஸும் எந்த குரூப்ஸும் ஷோ ஆகாது. தேர்டு வந்து ஷோ டேப்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நம்ம எங்கே கிளிக் பண்ணாலும் இது ஹைட் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து ஃபார்முலா பார். எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து 1 2 3 இன்னும் ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த டேட்டா வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல்ஸ் டு சம். இந்த 3 வேல்யூ கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 6 வரும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இங்கே 1ன்னு ஷோ ஆகுது. இதை இங்கே கிளிக் பண்ணும்போது இங்கே 2ன்னு ஷோ ஆகுது. பட் இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு 6ன்னு ஷோ ஆகாது. நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்தோமோ அந்த ஃபார்முலா ஷோ ஆகும். அதனால தான் இதுக்கு பேர் ஃபார்முலா பார். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு பேர் என்னென்னா நேம் பாக்ஸ். ஒன்றும் இல்லை, இது இந்த இருக்குது பார்த்தீங்களா, ABCD இது எல்லாமே வந்து காலம்ஸ். 1 2 3 4 5 6 இது எல்லாமே வந்து ரோஸ். இப்போது நான் ஒரு இந்த ஒவ்வொன்று பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் செல்ஸ். இப்போ நான் ஒரு செல்லை கிளிக் பண்ணும்போது எனக்கு காலமில் கொஞ்சம் போல்டாக இருக்கும். அதுக்கு நேராக ரோலும் இந்த 4th ரோவும் நமக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் போல்டாக தெரியுது இல்லையா? அப்போது J4 அதுதான் இந்த நேம். சரிங்களா? J4 அப்படிங்கிறது தான் இந்த நேம். அதே மாதிரி இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, கீழே பாருங்கள், இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நான் இங்கே நிறைய வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் 3 செல்ஸில் தான் வந்து டேட்டாஸ் இருக்குது. ஸோ கவுண்ட் அப்படின்னு 3 காட்டும். சரிங்களா? சம், இதோட சம் வந்து 6, இதோட ஆவரேஜ் வந்து 2. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து ஓவர்வியூ. நம்ம எந்த மாதிரி வியூவில் வந்து நம்மளுடைய பேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத ஓவர்வியூ பார்க்குறது தான் இந்த ஆப்ஷன். இது ஜூம் ஆப்ஷன். நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மைனஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். இது ஷீட்ஸ், ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஷீட் 1. நம்ம நிறைய ஷீட்ஸ் வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஷீட்ஸ் வேணுமோ அவ்வளோ ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒர்க் ஷீட்ஸ். இது ஒர்க் புக். டோட்டலாக இருக்கிறது ஒர்க் புக். இது புக் 1. ஒரு ஒர்க் புக்குக்கு கீழே நிறைய ஷீட்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் ஆக்சஸ் பார். அதில் இது அண்டோ இது ரீடோ. இப்போ வந்து நான் ஒரு என்டர் பண்ணுறேன். என்னோடய நேம் கொடுக்குறேன். நஸ்ரீன் அப்படின்னு நான் என்னோடய நேம் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த நேம் வந்து நான் நிறைய டேட்டாஸ் போடுறேன். நஸ்ரீன் பாத்திமான்னு நிறைய டேட்டா கொடுக்குறேன். இப்போ வந்து இதை நம்ம அண்டோ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னா ஒன்று அண்டோ ஆகும். இதோட ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஷார்ட்கட் கீ Ctrl+Z. சரிங்களா? ரீடோ அப்படின்னா நம்ம அழிச்சதை திரும்ப எடுக்கிறனாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ரீடோ. இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+Y. இப்போ நான் இதை அண்டோ பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் Ctrl+Y கிளிக் பண்ணோடனே எனக்கு திரும்ப நான் அழிச்சதும் எனக்கு திரும்ப ரீஓப்பன் ஆகும். சரிங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.